பாடுற எதுக்கு பாடுற அப்படின்னு ஏதாவது கேட்குறியாடா? அட தம்பி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீந்தான் முதல்ல தலை கொடுக்கணும். நீந்தான். ஆமா. ஏய் பாலச்சந்தர், 2025 என்ன செலவானாலும் பரவாயில்ல, நீ தான் எனக்கு பிரச்சனை இல்லாத ஆளு. உன்னையத்தான் இழுத்துக்கிட்டு தெரியலாம்னு இருக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருப்பு சிங்கம்? வேற வாசனமும் தெரியாது, யாரா இழுக்கிற பத்தி பேசுவியா? ஏன் இழுக்கிறதுனால என்ன சொத்து பத்தையா எழுதி வைக்க போற? மண்டையா பாருங்க முதல்ல. நான் கிடைக்கணும்னு எத்தனை பேர் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா எல்லாரும் திருந்துற மாதிரி வார்த்தைகளை சொல்லு. திருந்து மசத்தை புடுங்குறாங்க முதல்ல. என்னத்தை திருந்தி இது பண்றாங்க? யாரையாவது நான் இதுல திருந்தி இருக்கணும்னு சொல்லியா பாப்ப முதல்ல. அப்புறம் கெடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமா. யாரு நானா? சண்டாள பையில என்னைய போய் சொல்றியா? எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை. என்ன அப்படி படுத்து கிடக்குதா? அவர் வரவானு கேட்கிறாரு. செட் ஆக மாட்டாரு. சோந்துருச்ச வண்டி. நீ நாடகம் பார்த்து மசத்தை புடுங்க. நீ தானே சோழி முடிஞ்சிருச்சு. எந்திரிக்கிறியா இல்லையாப்ப? உழவு மாடு முண்டை எந்திரி முதல்ல. தண்ணியை ஊத்துறதுக்கா நான் வந்திருக்கிறேன்? ஏன் பணியாரமே இங்கே பதத்து போய் கிடக்கு. பாலச்சந்த கல்லானாலும் கடவா, புல்லானாலும் என் புருஷர் சொல்லி வச்சிருக்காங்க. உத்தம புத்திரரு ஒரு சொல்லு வாசகரு அப்படிலாம் நினைச்ச. ஆனா பார்த்தோம்னா புருஷனையா யாரையுமே ஓகேமா நினைக்கிற மாதிரி இல்ல. அதனால இந்த புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு நல்ல வாழ்க்கையை நியமிச்சுக்கலாம் இருக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சேக்கிப்பட்டில யாராவது கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் இருந்தா நம்பர் கொடுங்க. நீ என்ன நினைக்கிற அதை பத்தி நான் நினைக்கிறேன். என்னன்னு என்ன நினைக்கிறியோ? வேண்டாம்னா என்னத்தை கண்டேன்? என்னத்தை கண்டேன்? எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, மண்டக்கறினா அப்படி சாப்பிடுவார். மண்டக்கறி கசாப்பு கடையில மண்டையை கேட்டேன், மண்டையே இல்லைன்ட்டாங்க. நீங்க கேட்டா கொடுக்க மாட்டேன். நேரா போய் எங்க போனேன்? சேக்கிப்பட்டி கசாப்பு கடைக்கு போனேன், மானாமதுரை கசாப்பு கடைக்கு போனேன், பார்த்திபனூர் கசாப்பு கடைக்கு போனேன். எங்கேயுமே மண்டை கிடைக்காம பாலச்சந்தர் அவர்களே புதுக்கோட்டையிலிருந்து 2 புது மண்டை வாங்கிட்டு வந்தேன். என்ன மண்டை? இந்த மண்டை. அந்த மண்டையை வாங்கிட்டு வந்து நல்லா அந்த மண்டையை அலசி அந்த மண்டையில மஞ்சள் சீரகம் எல்லாத்தையும் போட்டு வளவளன்னு வளர்த்து விட்டு சுக்கா வறுவல் வச்சேன். சுக்கா வறுவல் வச்சா என் புருஷனுக்கு மண்டைக்கறி கிடைக்கும்ல, அதனால அவர் கொஞ்சோண்டி என் கிண்ணில மண்டைக்கறியை கேட்டார். அவருக்கு நானும் கொஞ்சம் வச்சு கொடுத்தேன். அவர் அண்ணனுக்கு நோக்கம் கிளம்பி இருக்கும் போல, உங்களுக்கு கிளம்புன மாதிரி. ஆமா. அந்த மண்டைக்கறியை என் கொழுந்தனாருக்கும் கொஞ்சம் வச்சு கொடுத்தேன். என் கொழுந்தனார் வாடை அப்படியே என் மாமனாருக்கு அடிச்சிருக்கும் போல. அவரு கொஞ்சம் வாடகைக்கு மண்டைக்கறி கேட்டார், அவருக்கும் கொஞ்சம் வச்சு கொடுத்தேன். இந்த 3 பேரும் சாப்பிட்டு சும்மா இருக்க முடியாம நாக்க சொல்லட்டிக்கிட்டே ஊருக்குள்ள வேஞ்சிருக்காங்க. என் புருஷன் சொல்லியிருக்கான் என் பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு, என் குழந்தைன்னு சொல்லியிருக்கான் என் தம்பி பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு, என் மாமனார் சொல்லியிருக்காரு என் மருமக விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு. எங்க ஊரு பிரசிடண்ட் மண்டையவே பார்த்திருக்க மாட்டாரு போல. அவர் கொஞ்சோண்டு மண்டைக்கறி கேட்க போனா போயிட்டு போதே மண்டை தானே அப்படின்னு அவருக்கு கொஞ்சோண்டு மண்டைக்கறியை வச்சு கொடுத்தேன். அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சும்மா இருக்காம இந்தாடு போய் நாக்க சொல்லட்டுன்னு சொல்லட்டி ராதாச்செல்வி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குடின்னு சொல்ல சண்டையை கட்டி கிளம்பிட்டேன். வாடி சக்கலத்து மேல ஓ மண்டை பெருசா ஏன் மண்டை பெருசா அப்படின்னு சண்டையை கூப்பிடுறாங்க. நான் பார்த்தேன் ஏன் மண்டை தாண்டி பெருசுன்னு ஒரு தூக்கு தான் தூக்குனேன். மண்டையை போட்டுட்டா பிரசிடண்ட் பொண்டாட்டி. அவரை கொண்டதே நீ தானே. சேக்கிப்பட்டிக்கு யாருக்காவது மண்டைக்கறி வேணுமாப்பா? வேணாம், நல்லா இருக்கணும். பிடிக்கலையா? நோனாமா இப்போ யார் உங்களுக்கு அப்படியே இழிச்சுக்கிட்டு கொடுக்குறா? நோனா மண்டைக்கறியை சாப்பிட்டாலும் அப்படியே கீழே பூலுன்னு தான் இருக்கும். மரியாதையா எந்திரிக்கிறியா? உனக்கு சேவலை கட்டி தொங்க விட வாப்ப கலட்டு தாயலி மயனு. மண்டைய பாரு முதல்ல. சும்மா ஏரியா முதல்ல, சும்மா ஏரியா முதல்ல. எந்திரிச்சு பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நீ படுத்துக்கிட்டு இதே பார்க்க போற? ஏய் பாலச்சந்தர் சொல்லுங்க. என்ன ரொம்ப சோர்ந்துட்டீல? என்ன செஞ்சுரிய? ஏன் என்னமோ நடக்குது? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு போகட்டும். அதை பத்தி எனக்கு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம். சரிங்களா? நம்மளுக்கு வேண்டியது காசு தான். ஓகேவா? அதனால என்ன கேள்வி கேட்டேன்? இந்த வயசுல என்ன கேள்வி கேட்டேன்? நான் கேட்குது பாரு கேள்வினா என்ன கேள்வி கேட்டேன்? நாட்டுக்கு உகந்த கேள்வியா கேட்டேன்? என்ன கேட்கிறேன் முதல்ல?
கரெக்டாக பெரிய மனுஷனே. தாத்தா டான்ஸ் நல்லா இருக்கணா? நல்லா இருக்க? சரி சரி. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்குலாம்? என்ன சொல்ற? என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆகல? ஸ்ட்ரெயிட்டாக சுடுகாடு போகிற வயசுல சின்ன பொண்ணா கேட்குதா உங்களுக்கு? ஆமாவா? ஆமா, உன்னை போட்டு ஓமானுக்கிட்டு கிடப்பேன். நீ சின்ன பொண்ணாக்கு வீடு வாசல் வச்சிருக்கியா? தொப்பி உன்னே தான் கேட்குறேன். வீடு வாசல் வச்சிருக்கியா? என்ன செயல் இழந்து போச்சா? உன் வயசுக்கெல்லாம் எத்தனை பொங்க முட்டியை உடச்சியோ சண்டால பயலை. இப்பயே இந்த குறுகுறுன்னு இந்த பார்வை பார்க்குற. உன் வயசுக்கெல்லாம் எத்தனை பப்ளிகாம காலி பண்ணியோ. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? தாத்தா உனக்கு ஒரு கும்பிடுதாயே. அவர் இதை பெத்த தாய் மாதிரி இருக்கியா நீ? பெத்த தாயா? யாரு? நான் அம்மாவா? மக மாதிரி இருக்கியா? நான் அம்மா, நீ மயன். நான் கிழட்டு முண்டையாப்ப? நான் கிழட்டு தாயலி மயன. அந்த ஆளு எத்த தண்ணி வார்த்தை சொல்றேன் இல்லையா? என்னவா பெத்த தாய்மா இருக்குன்னா இப்ப எனக்கு என்ன மக மாதிரி இருக்கியா நீ? யாரு? நீதான். மக மாதிரி இருக்கனா? அப்ப நீ எனக்கு அப்பனா? என் ஆத்தாவுக்கு நீ புருஷனா? ஆத்தால போட்டு தள்ளிடுவேன் நினைச்சுக்கோ உன்னைய. பரவாயில்லையா? கொஞ்சம் பார்த்தமா என்ஜாய் பண்ணமா போனமான் இருக்கான. சொத்து வத்தெல்லாம் எவ்வளவு வச்சிருக்கிற? உன்னேதான் கேட்கிறேன். வீடு வாசலாம் எத்தனை இருந்துட்டு போகுது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பத்தான் அந்த மாதிரி ஆளைத்தான் இழுக்கணும். வீடு வாசலாம் எத்தனை இப்போ வச்சிருக்கிற? பொம்பளைன்னா நல்லா பழந்துக்கிட்டு பேசுவேன். ஆம்பளை வெளியில வந்தோன்னா போயா வாயாம்பா. உன் வீட்டில் ஆடு மாடு வைக்கிற மாதிரி அவனே உன் குஞ்ச அருந்து போயிரு நினைச்சுக்க. என்ன இருக்கு? இல்லை என்னன்னு கேட்குறேன். வந்தமா செத்த பார்த்தமா போன மாட்டிருக்கானு பாடு மாடு முண்டை. போமா புரிஞ்சு வந்துட்டாரு. போயிட்டு வரவா? போயிட்டு வா பாலச்சந்தர். 2025 நீ இல்லைன்னு வச்சுக்கவே நான் என் உயிரே விட்டுருவேன். விட்டுருங்கிறேன். என்ன மாசத்துக்கு நான் விடணும்.